2025 பார்த்தீங்கன்னா கோவை குற்றாலம் நிறையா பிளேஸ் மாற்றிருக்கேன். நிறையா பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க மாதிரி ஸோ நிறையா கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னாங்க. அதே மாதிரி எங்கெங்கே குளிக்கணும் நம்ம எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒன் டே ட்ரிப்புக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு செம்ம பிளான். ஸோ வீட்டிலேருந்து நேரமாக கிளம்பி போனீங்க அப்படின்னா நல்லா அங்கே என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். போலீஸ் இருக்காங்க. வீடு காப்பாற்றுற போடா. என்ன அடா கொம்பு அங்கே பாருங்க, கொம்பு போய் மாட்டிக்குது. ஏய் விரட்டா, ஒரு குச்சி எடுத்து வரட்டேன். ஸோ அண்ணா வாங்க நான் விரட்டி விடலாம். இறங்கடா சார். வாவ். ஸோ டென்ட் டிக்கெட்டுக்கு எவ்வளோ ஆச்சு அப்படின்னா அடல்ட்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது நம்ம ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் ஐட்டம் வச்சுருந்தோம் அப்படின்னா எல்லாத்தையுமே வாங்கிடுறாங்க. ஏன்டா ஸோ வீடியோ ஆன் ஆகுதாடா? டேய் வீடியோ ஆனில் இருக்கா? அந்த பிள்ளையை பார்க்காத. ஓகேவா? ஸோ ஓகே சார். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அடுத்த ரைடு பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம். ஸோ பைக்கை பாருங்கள், பைக்கை நிறுத்தி வச்சு பார்த்தீங்கன்னா 4 நாள் ஆச்சு பைக்கை எடுக்க வேலை. ஏன்னா அந்தளவுக்கு ஒர்க்குங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பைக்கு எதுவுமே எடுக்கலை. ஸோ ஹலோ காய்ஸ், இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்ம பைக் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம். இப்போ எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னா கோயம்புத்தூரில் இருக்க கோவை குற்றாலம் தான் கிளம்பிட்டோம். ஸோ நம்ம வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா 31 கிலோமீட்ரு. ஸோ நம்ம அங்கே போகிறக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணிட்டு அப்படியே கிளம்பிடலாங்க. ஸோ 2025 பார்த்தீங்கன்னா கோவை குற்றாலம் நிறையா பிளேஸ் மாற்றிருக்கேன். நிறையா பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க மாதிரி ஸோ நிறையா கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னாங்க. ஸோ எல்லாமே போயிட்டு இந்த வீடியோவில் ஸோ நீங்கள் அங்கே போயிட்டு என்னென்ன பண்ணணும், ஸோ வாட்டர் ஃபால்ஸில் எப்படி இருக்குது, அதே மாதிரி எங்கெங்கே குளிக்கணும் நம்ம எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனல் யாராச்சும் புதுசாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க. இன்னும் நான் ஒரு டைம் கூட போனதில்லை. ஸோ ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கோவை குற்றாலம் போகிறேங்க. எங்கே ரைட் சைடில் பெட்ரோல் பங்க் இருக்கா? ஓகே ஓகே. ஸோ ஓகேங்க, பெட்ரோல் போட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜம்முன்னு ரைடு ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் வேறு ஒயிட் ஷர்ட்டை போட்டு வந்துட்டேன். ஸோ நம்ம வாட்டர் ஃபால்ஸில் போய் குளிக்க முடியுதான்னு தெரில. பார்ப்போம், குளிக்க முடிஞ்சா குளிப்போம். அக்கா 150 ஜிபே பண்ணிடு. 2025 யார் யார் போனீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா 2024லேருந்து 2025 நிறையா சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் போயிட்டு எப்படி இருக்குது என்னென்னு பார்த்துடலாம். கோயம்புத்தூரும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எனக்கு புதுசு கிடையாது, நான் அடிக்கடி வர பிளேஸ் தான். ஆனால் கோவை குற்றாலம் இது வரைக்கும் போனதில்லை. ஸோ பிளேஸும் நல்லாயிருக்கும், அங்கே குளிக்கிறக்கும் அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி நாங்கள் போயிட்டு எப்படியே குளிக்க போகிறேன். இதே உங்களுக்கு vlog-ஆ பண்ணி போட்டோம் அப்படின்னா நம்ம வீடியோ 2-3 பேர் பார்த்துட்டு போகலாமா போக வேணாமான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஒரு எக்ஸைட்மெண்ட் எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னா அதே அளவுக்கு உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். எப்போ போனால் கரெக்டாக இருக்கும், எந்த டைமுக்கு போனால் கரெக்டாக இருக்கும், ஸோ என்ட்ரி டிக்கெட்லாம் எவ்வளோ வருது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பைக் பார்க்கிங்கில் எவ்வளோ வாங்குறாங்கிறத உங்களுக்கு A to Z இந்த வீடியோவில் எல்லாமே சொல்லிடுறேங்க. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. இன்னொரு ஹாப்பியான நியூஸுங்க, சீக்கிரமாகவே அதை நம்ம சேனலில் சொல்கிறேன். ஏன்னா அது மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இன்னும் பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்காது. நான் சொல்கிறேன் கூடிய சீக்கிரத்தில் அது என்ன அப்படிங்கிறத நான் சீக்கிரமாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ காய்ஸ் இங்கே பாருங்கள், போர்டு போட்டிருக்காங்க தெரியுதுங்களா, கோவை குற்றாலம் 23 கிலோமீட்டர்னு. பார்க்கலாம். ஸோ வழியெல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நம்ம வீடியோ யாராச்சும் கோயம்புத்தூர்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டே ட்ரிப்புக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு செம்ம பிளான். ஸோ வீட்டிலேருந்து நேரமாக கிளம்பி போனீங்க அப்படின்னா நல்லா அங்கே என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நானும் கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் நிறைய vlogs வரும், நிறையா பிளேஸ் பார்த்தீங்கன்னா நான் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த vlogல நீங்கள் பார்ப்பீங்க. ரோடு போடுறாங்கனாலே என்ன அர்த்தம், எலெக்ஷன் வரப்போகுதுன்னு அர்த்தம். எல்லாம் டெக்னாலஜி. இப்போ நாம் எங்கே இருக்கோம் அப்படின்னா சிறுவாணிங்கிற ஒரு பிளேஸில் இருக்கோம். இங்கே பாருங்கள், இடம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, சூப்பராக இருக்குல்ல. எனக்கு இந்த மாதிரி இடத்துக்குலாம் போகும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு லாஸ்ட்டாக இந்த மாதிரி பிளேஸ் எங்கே போனேன் அப்படின்னா அதிரப்பள்ளி போனேன். ஸோ அதிரப்பள்ளி போகும்போது ரோடு மேக்ஸிமம் எல்லா ரோடுமே இந்த மாதிரி தான் இருக்கும் அதிரப்பள்ளி ரோட்டில். ஸோ ஒரே ரோடு தான், நீங்கள் போகிற வரைக்கும் அந்த 75 கிலோமீட்டர் அந்த வாட்டர் ஃபால்ஸை ரீச் பண்ணுற வரைக்குமே ரோடு இப்படியே தான் இருக்கும். செம்ம அட்வென்ச்சராக இருக்கும். இப்போ எனக்கு இங்கே வரும்போது எனக்கு டக்குன்னு அதோட ஞாபகம் வந்துச்சு. அதனால் டக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் கேமரா ஆன் பண்ணிட்டேங்க. என்னப்பாச்சு, கூட்டமாக இருக்குது, போலீஸ் இருக்காங்க. ஆக்சிடெண்ட்டா? என்னாச்சுன்னு தெரில, கூட்டமாக இருக்குது. ஆக்சிடெண்ட் ஆகல, வேறு ஏதோ விஷயமா பேசிகிட்டு இருக்காங்க. இடம் ப்ராப்ளம் போலங்க. ஸோ அதனால் நின்று இடத்த காமிச்சு அந்த மாதிரி ஒரு வீடு இருக்குது. ஸோ வீட்டை காமிச்சு பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்களேன் இடம், ஆட்டா அப்பா வேறு லெவல் இருக்குல்லடா. இங்கிருந்தே பார்த்தீங்கன்னா அந்த சில்னஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பாரு, சூப்பராக இருக்கு. ஐயோ தண்ணி ஓடுறதுலாம் தெரியுதா? தெரியுது, எனக்கு தெரியுதா, கேமராவில் தெரியுதான்னு தெரில. கேமரா தெரியுமா?
SLF இந்த சைடு பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக மலையாக இருக்குது. அந்த மலையிலேருந்து தண்ணி வருதுங்க. ஆனால் உங்களுக்கு கேமராவில் தெரியுதான்னு தெரில, சூப்பராக இருக்குது. எனக்கு அதிரப்பள்ளி வந்து கேரளாவில் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. நான் என்ன நினச்சிட்டு அங்கே போகிறேன், மாடு சண்டை போட்டுக்குது. டிடிபி காப்பாற்றுற போடா. போய் விலைக்கு விட்றாடே. என்ன இருறா, அவர் இன்னும் பிரச்சனையாச்சுன்னு சொல்லிட்டு போகிறாரு. மாடு இப்படி சண்டை போட்டு தானே அங்கே இடிச்சு அதை பண்ணிடுச்சு. ஃப்ளாஷ்பேக். ஆக்சிடென்ட் ஆகல, வேற ஏதோ விஷயமா பேசிட்டு இருக்காங்க. யார நம்பர்னே தெரியல தாசண்ணா. சண்டை போட்டுட்டு இருக்குதுங்க. ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா விரட்டி விடுவோண்டா. வாடா, என்னெல்லாம் இடிக்காதடா. ஏன்டா பயப்படுற? தைரியமா போக வேண்டியதானே. இப்பெல்லாம் வாழணும். சும்மா இப்படி பயந்துகிட்டே இருந்தோம்னு வச்சுக்க. ஹேய் சு ஹேய் ஹேய், எப்படா விரட்டுறது? நம்மளுக்கு இது முட்டி போட போகுதுங்க, பயமா இருக்கு. ஐயோ இப்படி சண்டை கட்டிக்குது. ஹேய் கொம்புக்கு ஏறி இருப்பதுப்பா. சு சு ஹேய் ஹேய் ஹேய், ஒன்று போனாலும் ஒன்று விட மாட்டேங்குது. ஏய் சு, ஐயோ இப்படி சண்டை கட்டிக்குதே. டே போக மாட்டேதுடா. ஆனால் கோயம்புத்தூரில் நீங்கள் ஒன்று நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, விரட்டுறாரு. இருறாரா, அவர் விரட்டுறாரா, பார்க்கலாம்டா. ஏய் கொண்டு போய் இடிச்சிட போகிறாருப்பா. ஏதோ ஆகாதரா, இருறா பார்த்துக்கலாம்டா. கொம்பு அங்கே பாருங்க, கொம்பு போய் மாட்டிக்குது. ஏய் சோ விரட்டா, ஒரு குச்சி எடுத்து விரட்ட. சோ அண்ணா வாங்கண்ணா, விரட்டி விடலாம். அவனா இறங்கடா, பாவண்டா. ஏய் எங்கடா உள்ளே போயிடுச்சு? நான் ஒரு குச்சி இருந்தா எடுத்துட்டாங்க பெருசா. டே ஒரு குச்சி இருந்தா எடுறா கொட்டி. இருங்க, ஸோ நம்மளை முட்டாது, போய் பார்ப்போம். ஏய் இங்கப்பா, ஒரு மாடு அமைதியாக இருந்தாலும் ஒரு மாடு கம்முன்னு இருக்க மாட்டேது. உள்ளே ஓடிடுச்சுங்கண்ணா. இல்லை ஒரு மாடு அமைதியாக தான் இருக்குது, இன்னொரு மாடு தான் முட்டை போகுது. போயிடுச்சு, உள்ளே போயிடுச்சுங்க. அது எதுவும் பண்ண முடியல. ஐயோ ஏன்டா இப்படி அடிச்சுக்குன்னு தெரில. நானும் எவ்வளவோ விரட்டலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன், ஆனால் முடியல. அது சண்டை போட்டுக்கிட்டே பார்த்தீங்கன்னா உள்ளேயே எங்கேயோ ஓடிடுச்சு தோட்டத்துக்குள்ளே. சார் வாவ், இந்த மாதிரி ஒரு வீட்டில் இருந்தால் எப்படி இருக்கும்? அழகாக இருக்கும்ல. கோயம்புத்தூரால் இன்னும் 4 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. ஆனால் இந்த வழியில் வரும்போது பார்த்துவாங்க, ஏன்னா மாடெல்லாம் இருக்குது. ஸோ அனிமல்ஸ்லாம் நிறையா இருக்குங்க. கோழி, சேவல், ஆடு, மாடு, நாய் அதெல்லாம் நிறையா இருக்குது. அதனால் வரும்போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வராமல் கொஞ்சம் ஸ்லோவாக பார்த்துவாங்க, ஏன்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா கிராஷ் ஆகுது. வாவ், டூ நாட் டிஸ்டர்ப் வைல்ட் அனிமல்ஸ். ஓகே, ஓரமாக போட சொல்கிறாங்க. நீங்கள் கோவை குற்றாலம் வரும்போது ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா என்ட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு செக் போஸ்ட் இருக்குது, நிறுத்த சொல்லியிருக்காங்க. என்ன ஏதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு வாக் பண்ணுறேங்க. 5 minutes later. ஆமாம் SLF, நான் நினச்ச மாதிரியே பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா என்ட்ரி டிக்கெட் வாங்குற இடம். ஸோ செக் போஸ்ட்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம இங்கே என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு தான் பார்த்தீங்கன்னா உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. ஸோ என்ட்ரி டிக்கெட்டுக்கு எவ்வளோ ஆச்சு அப்படின்னா, அடல்ட்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 60 ப்ளஸ் 120 ஆச்சு. ப்ளஸ் பைக்கு 2 வீலர்னால பார்த்தீங்கன்னா 20 வாங்கிடுறாங்க. மொத்தம் அரௌண்டாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 140 பார்த்தீங்கன்னா ஆயிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் உள்ளே போனதுக்கப்புறம் டிக்கெட் எடுக்கணுமா என்னென்னு தெரில. நான் அதையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு vlogல சொல்கிறேங்க. ஓகே, டிக்கெட்டை பார்த்தீங்க அப்படின்னா பத்திரமா வச்சுருங்க, ஏன்னா உள்ளே போனதுக்கப்புறம் கேட்டாலும் கேட்பாங்க. செக் போஸ்ட் டு நீங்கள் குற்றாலம் ரீச் பண்ணுற அந்த டிஸ்டன்ஸு அதுக்கு பார்த்தீங்கன்னா 4 கிலோமீட்டர் இருக்குது. நல்லா இருக்குங்க பிளேஸ்லாம். இங்கேருந்து நம்ம பஸ்ஸில் போகணும்டா, தெரியுமா? ஆமாம் பஸ்ஸில் தான் போகணும். ஓகே ஓகே, 2 வீலர் இங்கேயா? 4 வீலர்லாம் அந்த சைடுங்க, 2 வீலர்லாம் இந்த சைடு. நம்ம இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 2 வீலரில் போகிற மாதிரி ஏதாச்சும் ஆப்ஷன் இருந்தால் நல்லா இருந்திருக்குண்டா. ஏன்டா அங்கேங்களா? நம்ம பஸ்ஸில் தான்டா போக முடியும். ஆமாம் 2 வீலர்லாம் போக முடியாது. இல்லைக்கா எதுவும் வைக்கல. அக்கா இங்கேருந்து பஸ் சார்ஜா? பஸ்ஸுக்கு சார்ஜ் எவ்வளோ? வாங்கிட்டேங்க்கா. பஸ்ஸுக்கு தனியாக டிக்கெட் எடுக்க தேவையில்லையா? ஓகே, இங்கே கோவை குற்றாலம் வந்தாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4 வீலராக இருந்தாலும் சரி, 2 வீலராக இருந்தாலும் சரி. 2 வீலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்பேஸ் கொடுத்துட்றாங்க நம்ம பைக் நிறுத்துறதுக்கு. 4 வீலருக்குலாம் அந்த சைடு காரு, பைக், காரு. ஸோ பஸ்ஸில் வந்தவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த சைடு இடம் இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பஸ்ஸில் போகிற மாதிரி தான் இருக்குங்க. என்ட்ரி டிக்கெட் எடுத்தோம்லங்க, அந்த டிக்கெட்டே போதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் டிக்கெட் எடுக்க தேவையில்லைங்கிறாங்க. பார்க்கலாம் என்ன இதுங்கிறத. ஸோ ஓகேங்க. ஸோ நம்ம இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம கேமரா ஃபிட் பண்ணிட்டு நம்ம வ்ளாக் பண்ணுவோம்.
வந்தாச்சுங்க. பையன் கேமரா துருதுருன்னு பார்க்குறான். அப்பா சூப்பராக இருக்குல்ல பிளேஸு, பாருங்க செமையாக இருக்கு. என்ன அப்படின்னா இந்த இடத்துல வரக்கு பைக்கில் அலோவ் பண்ணியிருந்தாலும் நடந்திருக்கும். ஆனால் பைக்கில் அலோவ் பண்ண மாட்டாங்க போல. ஸோ வரவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பஸ் பிடிச்சி வர மாதிரி தாங்க இருக்கும். ஸோ பிளேஸ்லாம் சூப்பராக இருக்குது. இருங்க நான் பேக் கேமரா போட்டு உங்களுக்கு எல்லாமே காமிக்கிறேன். ஆனால் இடம் பார்த்தீங்கன்னா செம்ம சைலண்ட்டாக இருக்குங்க. ஸோ சுற்றியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மரம் தான் இருக்குது. நீங்கள் ஒரு 1 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ட்ரெக் பண்ணி உள்ளே நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிளாஸ்டிக் திங்ஸையும் பார்த்தீங்கன்னா அலோட் பண்ணுறதில்ல. அதாவது நம்ம ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் ஐட்டம் வச்சுருந்தோம் அப்படின்னா எல்லாத்தையுமே வாங்கிடுறாங்க. ஏன்டா ஆமாம், அதை வந்து எடுத்துட்டு பிளாஸ்டிக் கவர்லேருந்து ஒரு பேப்பரில் இது நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா கட்டி தராங்க. ஸோ பிளாஸ்டிக் பொருட்கள் எதுவுமே பார்த்தீங்கன்னா அலோவ் பண்ணல. அதே மாதிரி தான் பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டிலும் நோ அலோட் இல்லை. A few moments later. சிங்கம் களை இறங்கிருச்சு. சிங்கமா எங்க? அழகுனா அழகு, அப்படி ஒரு அழகு, அப்படியே வானத்திலிருந்து இறங்குன மாதிரி தண்ணி போடா அங்க போடா. இதோட அதோட ஜில் இருக்குடா போடா. படுத்துட்டா. நல்லா ஃபோர்ஸ் ஆடுங்க. இப்போ தொண்டையை கட்டிக்கிச்சுங்க. ஸோ கோவை கட்டுறால வந்து ஜாலியாக ஃபன் பண்ணி குளிச்சிட்டோம். அவ்வளோ ஹாப்பினஸ். தண்ணிலாம் ரொம்ப ஜில்லுன்னு இருந்துச்சுங்க. ஸோ காதுக்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி போயிடுச்சு. எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்தது.
பையன் பார்த்தீங்கன்னா குளிக்கிறக்கே ரொம்ப பயம்தான். பையனோட அட்ராசிட்டிலாம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன் அப்படின்னா துணி துவைக்கிறான், ஸோ போய் குளிட்டானா குளிக்க மாட்டான், தண்ணி ஜில்லுன்னு இருக்குண்ணா அப்படிங்கிறான். அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா சுடு தண்ணியே ஊற்றி குளிப்பான், அதனால் இங்கே குளிக்கிறக்கே பயப்படுறான். ஸோ செம்ம ஹாப்பியாக இருந்துச்சுங்க. ஸோ குளிச்சுட்டு ஸோ ட்ரெஸ்லாம் கொஞ்சம் லைட்டாக காஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு அப்படியே ஸோ ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போகிறதான் பிளானு. ஸோ வேறு லெவல் இருந்துச்சு. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ட்ரை பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா குரங்குகள்லாம் நிறையா இருக்குங்க. ஸோ அதனால் திங்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுங்க. ஓகே சார், இப்போ குற்றாலம் போய் குளிச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பைக் பார்க்கிங் இடத்துக்கு வந்துட்டோம். பைக் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தா நேராக கிளம்பிடுதான். ஸோ உங்களுக்கு இந்த விளாக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த விளாகில் பார்த்தீங்கன்னா நான் எப்படி என்ஜாய் பண்ணோம் அதே மாதிரி உங்களையும் நான் என்ஜாய் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன். அப்படி என்ஜாய் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி கொடுத்துருங்க. அப்போ தான் இதுக்கப்புறம் நான் வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ லவ் யூ ஸோ மச். எங்கே போனால் ஹெல்மெட் போட்டு சேஃபாக போங்க. தர்மம் தலைக்காக்கும் தலைக்கோசம் காக்கும். எங்கே போனால் ஹெல்மெட் போட்டு சேஃபாக போங்க. உங்கள் லவ் அண்ட் ஆதரவை எனக்கு எப்பவுமே கொடுத்துட்டே இருங்க. ஓகேங்க, மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். லவ் யூ ஸோ மச். டேக் கேர். பாய்ங்க.